இந்த பதிவு முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இந்த நிகழ்ச்சியில பங்கு சந்தை ஆலோசகர் சொல்ற கருத்துக்கள் பங்குகள் பற்றிய ஒரு சிறிய புரிதலுக்காக மட்டும்தான். எந்த ஒரு பங்கு சந்தை ஆலோசகராலையும் 100% மார்க்கெட்டையோ பங்குகளை பற்றியோ கணிக்க முடியாது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சியில சொல்லப்படுற கருத்துக்களை வச்சு ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ தயவு செய்து முயற்சி பண்ணாதீங்க. நீங்க நார்மல் ட்ரேடிங்ல வந்து எக்ஸல்ல போய் 4 வருஷம் டேட்டா போறதுக்குள்ள 3 நாள் 4 நாள் தூங்க இல்லாம போயிடும். பேக் டெஸ்டிங் 10 நிமிஷம் நடந்துரும். பேக் டெஸ்டும் பண்ணிக்கலாம். பேப்பர் ட்ரேடிங் ஒரு 4-5 மாசம் எப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கோ அது வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பணத்தை போடுறது தான் நல்லது. இன்னைக்கு புரோக்கருக்கு இதுலயே செமி ஆல்கோ நிறைய கொடுக்குறாங்க சார். இப்போ சூப்பர் ட்ரெண்ட்னு ஒரு நம்ம இண்டிகேட்டர் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. சூப்பர் ட்ரெண்ட் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா எனக்கு இது என்ட்ரி கொடு அப்படின்னா அதுவே கொடுத்துருங்க. எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்டா வந்துருச்சு சார். நீங்க பயப்படுற மாதிரி C++ தெரிஞ்சாதான் பண்ணணும், ஜாவா பண்ணணும். நம்ம ஆல்கோ கோடு கிரியேட் பண்றது இல்லையே. நம்ம பேசிக்கான ரெக்யர்மெண்ட் அதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஐடி ஸ்டூடெண்ட் எப்போ அதுக்கு எனக்கு சொல்லிக் கொடு. சின்ன பசங்க 10th பசங்க +2 பசங்களே கோடு கிரியேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளா கொண்டு வந்துட்டாங்க சார். இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டர் போச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் சர்வரில் போய் உட்காந்துக்கும் வித் ஸ்டாப் லாஸ் வித் டார்கெட். ஸோ இந்த பயப்பட வேண்டிய அவசியம் இன்னைக்கு இருக்க கால சூழல்ல. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான தவறு அப்படின்னு முக்கியமான தவறுகளில் அந்த ஒன்றையும் நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை எந்த நேரத்தில் பை பண்ணணும், எந்த நேரத்தில் செல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அந்த நேரங்களில் தான் தவறுகள் நடக்கிறப்ப நிறைய லாஸஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த லாஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹியூமன் தாண்டி ஒரு ஏஐ நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதாவது ஏஐ ட்ரேடிங், ஆல்கோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆல்கோ ட்ரேடிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸை கொடுக்கும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோம். அதுக்காக ஆல்கோ ட்ரேடிங் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் செந்தில்குமார் அவர்களை நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஆல்கோ ட்ரேடிங் இப்போ நிறைய பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. பட் நிறைய பேர் அதுக்குள்ளார இன்னும் வந்த மாதிரி தெரியல. ஒருவேளை சில விதிமுறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரில. அதுக்கு முன்னாடி ஆல்கோ ட்ரேடிங் அப்படின்னா ஒரு ஒத்த வார்த்தையில் இதுதான்ப்பா ஆல்கோ ட்ரேடிங் அப்படின்னா ஒத்த வார்த்தையில் எப்படி சொல்லலாம் சார்? சார் பொதுவாக நம்ம பேசிவ் இன்கம் எதிர்பார்க்குறோம். உங்களுக்காக உங்களோட ப்ராக்ஸி எங்கே வேலை செய்யுது. செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நம்ம அதுக்கு கொடுத்துட்டோம்னா அது ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் இல்லை யூனிவர்சல் எக்ஸிட்டும்பாங்க. இப்போது மார்க்கெட் திடீர்னு ஃப்ளக்சுவேஷன் ஆச்சுன்னா அது ஒரு 5000 மீறி போச்சுன்னா கட் பண்ணு அப்படின்னு நம்ம யூனிவர்சல் எக்ஸிட்டு கொடுத்துக்கலாம். இதுதான் ஆல்கோ சார். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம அதுக்கு இமோஷனே கிடையாது. ஓகே, இப்போ இதில் நார்மலாக ஒரு மேனுவல் ட்ரேடிங்க்கும் இந்த ஆல்கோ ட்ரேடிங்க்கும் இந்த ஒரு வித்தியாசம் தானா? ஏன்னா இப்போ ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது இந்த ரேட்டுக்கு போயிடுச்சா இல்லையான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு வேலை. இந்த வேலையை சிஸ்டம் பார்த்துக்குது, ஏஐ பார்த்துக்குது அப்படிங்கிறது தான். ஒரு வேளை நான் இந்த ரேட்டை ஏறினதை நான் கவனிக்கலை, அதனால இந்த இடத்துல நான் விற்றுருந்துருக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறத மிஸ் பண்ணிவிட்டேன், இதை ஏஐ எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருது அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஸ்பெஷல் தவிர வேறு விஷயம் அதில் ஏதாவது இருக்கா சார்? மேனுவலாக என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா சார், எனக்கு 10,000 ப்ராஃபிட் இருக்கும். அப்போ மனசு ஒரு குரங்கு மாதிரி எனக்கு 20,000 ப்ராஃபிட் போகும் அப்படின்னு செட் பண்ணுவோம். இப்போ ஆப்ஷனில் வந்து போன மாதம் டிசம்பர் மாதம் 2 நிமிஷத்துக்குள்ளே அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு 120 போச்சு. அடுத்து 1வது நிமிஷம் 5 ரூபாய்க்கு வந்து 0 ஆயிடுச்சு. ஆல்கோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ். இதை தாண்டி நாங்கள் ப்ராஃபிட் ப்ரொடெக்ஷன் ஸ்டாப் லாஸ் நம்ம வைக்கிறோம். 40 ரூபா போச்சுன்னா என் முதலீட்டுக்கு மேலே 30 ரூபாவில் எனக்கு ப்ராஃபிட் வை. இப்போ அது ஆல்கோ என்ன பண்ணியிருக்கும், இப்போ 120 ரூபா போச்சுன்னா எனக்கு 70 ரூபாவில் முடிச்சிருக்கும். இப்போ 100 ரூபா போகும்போது என் ஸ்டாப் லாஸை கொண்டு போய் 60 ரூபாவில் வச்சுருக்கோம். இப்போ மேனுவல் ட்ரேடிங்கில் எனக்கு ஏதாவது கால் வரும், நான் ஜாலியாக அங்கே பேசிகிட்டு இருப்பேன், குழந்தை டிஸ்டர்ப் பண்ணும், மொத்தம் போயிடும். ஆல்கோவில் அது நடக்காது. என் ப்ராஃபிட் இஸ் ப்ரொஃபெக்டட், அஷ்யூர்ட். ஆல்கோ ட்ரேடிங். ஓகே, இப்படி ஒரு ப்ராஃபிட் ப்ரொடெக்டடாக இருக்கிற ஒரு விஷயத்தை இப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் மக்கள் இன்னும் இந்நேரம்லாம் களை கட்டி பின்னாடி வந்துருக்கணுமே, இன்னும் ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒன்று, செபி சைட்லேருந்து இன்னும் முழுமையான இதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை கொடுக்கல அப்படிங்கிறதுனால யோசிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா 2008 இந்த ஆல்கோ ட்ரேடிங் அப்படின்னு செபி இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2012 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் அலௌடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இது உள்ளார பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணலை, அதுக்கு உண்டான விதிமுறைகளும் இன்னும் முழுமையாக கொண்டு வரல அப்படிங்கிறதுனால. ஓகே, இது எல்லாத்தையும் அவங்க பண்ணட்டும், ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரும் அப்படின்னு இருக்காங்க. ஒருவேளை சார் நம்ம டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறது இல்லை சார். ஏர்லியர் வந்து நம்ம பேங்க்கே நம்பலை, அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டை நம்பலை. இன்றைக்கி எந்த கடையில், இளநீ கடையில் கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க. ஒருத்தங்க கோயிலில் இருக்காங்க, டொனேஷன் வாங்குறாங்க,
இப்போது ஓவர் பாயிண்ட் ஆஃப் டைம் இன்றைக்கி நம்ம டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிட்டோம். இப்போ இன்றைக்கி எந்தெந்த செக்டாரில் இன்றைக்கி வந்து சிஏ ஸ்டூடெண்ட் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனல் ஐடியில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் அவங்களுக்கு டெக்னாலஜி தெரியுது, அவங்க அடாப்ட் பண்ணுறாங்க. காலேஜில் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி தெரியுது. நாங்கள் படித்த காலகட்டத்தில் எம்பிஏல வந்து இந்த அளவுக்கு இல்லை. ஸோ இன்றைக்கி வயசானவங்களும் இது கூட அடாப்ட் ஆகுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க. இது கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும், அவ்வளோதான். வேர்ட் ஆஃப் மவுத்து அப்படிங்கும்போது அதோட பவர் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். அதனால ஃப்யூச்சரில் பாதி சதவீத மக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள்னு நான் நம்புகிறேன். ஓகே, இதில் உள்ள அட்வான்டேஜ் அப்படின்னா இதெல்லாம் அட்வான்டேஜ் சார் அப்படின்னா என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது சார்? அட்வான்டேஜஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடி இப்படிங்கிறதுக்குள்ளே எனக்கு என்ட்ரி ஆயிரும். இப்போது ஃபஸ்ட்லாம் நீங்கள் புரோக்கர் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணுவீங்க. இப்போ ஆல்கோ செட் ஆஃப் ரூல்ஸு. இப்போ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை எடுக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு 2 நிமிஷம் அந்த ப்ரைஸ் போயிடும். அதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணேன், ஆப்ஷனில் 2 நிமிஷத்தில் 120 ரூபா போயிட்டு அது 1 நிமிஷத்தில் வருது. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸ்பீடி, டைம்லி எக்ஸிக்யூஷன், டைம்லி செட் ஆஃப் ரூல்ஸ். ஏன்னா இங்கே டைம் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியும் வச்சுக்கலாம், இல்லை இண்டிகேட்டர் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜியும் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் மார்ஜின் ஆஃப் எரரை வந்து ரெடியூஸ் பண்ணும். நம்ம மேனுவலாக என்னென்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா இமோஷன்னால தான் பாதி மக்கள் விடுறது. அப்புறம் மார்க்கெட்டில் பயம், ஃபியர்னால விடுவாங்க, கிரீடு பேராசனால விடுவாங்க. அப்புறம் ஒரு சில பேர் நான் வச்சதானப்பா சட்டம், நான் இந்த பொசிஷன் எடுத்தேன்னா மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற நமக்கு ஒரு பயஸ், நான் எடுக்கிறேன் இந்த பொசிஷன் மார்க்கெட்டை நான் ஜெயிக்கிறேங்கிறது மாதிரி விடுவாங்க. இதெல்லாம் இந்த ஆல்காரிதமில் நம்ம கட்டுப்படுத்தலாம். ஓகே, இப்போ இந்த ஆல்கோ ட்ரேடிங் அப்படின்ட்டு நான் உள்ளர அதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நான் பேசிக்லேருந்து என்ன பண்ணணும், எப்படி நான் அதை ஸ்டார்ட் பண்ணணும்? சார், ஒரு புரோக்கர்கிட்ட ஒரு அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும். ஆல்கோ பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு அக்கௌண்ட் அந்த கேவைசி கொடுத்தீங்கன்னா அவங்க மாதம் ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் புரோக்கர்கிட்ட ஒரு ஏபிஐ கீன்னு இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கீ. இந்த கீயை வந்து இன்னொருத்தங்கிட்ட கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது ராங்காக மிஸ்யூஸ் ஆயிரும். அந்த கீயை வந்து அந்த ஆல்கோ பிளாட்ஃபார்மில் நம்ம போட்டால் அது பிரிட்ஜ் ஹேப்பன் ஆயிரும். அந்த லாஜிக் வந்ததுன்னா அது ட்ரேட் ஹேப்பன் நடக்கும். ஓகே, இந்த ஆல்கோ பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறப்ப தான் பிரச்சனை, யாரை நான் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர், ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டு இப்படி நம்ம தேடி போகிறப்பயே இதில் யாரை சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இருந்துச்சு. ஒரு ப்ரோக்கரேஜஸ் போயிட்டு பார்க்குறப்ப இவங்கள யார் சூஸ் பண்ணுறதுன்னு இருந்துச்சு. அதை தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சிஸ்டம் மெக்கானிசம் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு விஷயம். இந்த பிளாட்ஃபார்மில் யார் ரைட்டான பர்சன் அப்படின்னு சூஸ் பண்ணுறது தான் பெரிய கஷ்டமானது. இதை நான் எப்படி சூஸ் பண்ணுறது? இந்த பிளாட்ஃபார்மில் இவங்க தான் ரைட் பர்சன் அப்படின்னு நான் எப்படி சூஸ் பண்ணுறேன்? புரோக்கர் வந்து 4-5 பேர்கிட்ட லைசன்ஸ் வச்சுருப்பாங்க. லைசன்ஸ் யார்கிட்ட வச்சுருப்பாங்க? செபி சொன்ன கம்பெனியில் தான் வச்சுருப்பாங்க. இப்போ புரோக்கர் ஏதாவது தப்பு பண்ணான்னா அவன் லைசன்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ நீங்கள் செபி சைட்டில் யார் ஆத்தரைஸ்ட், யார் அதிகமாக இருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி ரொம்ப பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஏபிஐ கீ கொடுக்குறதுல மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நார்மலாக இப்போ நான் ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆல்கோ ட்ரேட் பண்ணுறதுக்கும் எனக்கு ஏதாவது அடிஷ்னல் ஸ்கில்ஸ் அப்படின்னு தேவையா? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது பார்க்குறப்ப அந்த ஏபி வச்சு பண்ணணும், அதுக்கு ஒரு கோட் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. இந்த டைமுக்குள்ளார நான் வாங்குறதுக்கு அப்படின்னு வைக்கிறதுக்கோ இல்லை விற்கிறதுக்கு அப்படின்னு வைக்கிறதா தாண்டி கோட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப எனக்கு உள்ளார ஒரு பயம் வருது. அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் இல்லை. இப்போ இது ரிலேட்டடாக பார்க்கணுன்னாக்கா இந்த C+ படிக்கணும், இல்லை ஜாவா படிக்கணும், இல்லை பைத்தன் படிக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் நமக்கு தெரிஞ்சால் தான் இதுக்குள்ளார பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. சார், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சார். இன்றைக்கி புரோக்கருக்கு இதுலேயே செமி ஆல்கோ நிறைய கொடுக்குறாங்க சார். இப்போ சூப்பர் ட்ரெண்டுன்னு ஒரு நம்ம இண்டிகேட்டர் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, சூப்பர் ட்ரெண்ட் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா எனக்கு இது என்ட்ரி கொடு அப்படின்னா அதுவே கொடுத்துருங்க. எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்டாக வந்துருச்சு சார். நீங்கள் பயப்படுற மாதிரி C++ தெரிஞ்சால் தான் பண்ணணும், ஜாவா பண்ணணும். நம்ம ஆல்கோ கோடு கிரியேட் பண்ணுறது இல்லையே, நம்ம பேசிக்கான ரெக்யர்மெண்ட். அதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க ஐடி ஸ்டூடெண்ட். எப்போ அதுக்கு எனக்கு சொல்லிக் கொடு, சின்ன பசங்க 10th பசங்க +2 பசங்களே கோடு கிரியேட் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கொண்டு வந்துட்டாங்க சார். ஓகே, சிம்பிளாக கொண்டு வந்ததில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, ஓகே இவ்வளோ சிம்பிளாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போது இது ரொம்ப டஃப்பான விஷயம், இதுக்கு நீங்கள் முறைப்படி எல்லாத்தையும் படித்து இந்த இடத்த தொட்டால் மட்டும்தான் இது உள்ளார பண்ண முடியும், ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு உண்டான பயிற்சிகள்லாம் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்போ உள்ளார குதிக்கிறப்ப எல்லாத்துக்கும் தயாராக இருப்போம். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளைஸ் பண்ணுறப்போ எங்கேயாவது தவறுகள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்போ எனக்கு ஒரு பேக் டெஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும். இப்போ எனக்கு அது உள்ளார பணத்தை போடுறேன், நான் பணத்தை ஓப்பனிங்கில் போட்டுட்டு மேனுவலாக பண்ணுறதுக்கும் நான் ஏஐ மூலமாக பண்ணுறப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பாக கோடை ஜென்ரேட் பண்ணி வச்சுட்டேன், நான் தப்பாக வந்து ஒரு என்டர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோட ஒட்டுமொத்தையும் தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது போகிறதுக்கு வாய்ப்பு. பயம் வந்து நியாயமானது. ஆல்கோவில் வந்து இந்த விர்ச்சுவல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க.
பேப்பர் ட்ரேடிங்னு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. முந்தி இப்போ பேக் டெஸ்டிங் வந்து இங்கே நிறைய நடக்குது சார். பேக் டெஸ்டிங் நீங்கள் 5 வருஷத்துக்கு வரைக்கும் பண்ணிக்கலாம், 10 வருஷத்துக்கு வரைக்கும் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் ட்ரேடிங்கில் வந்து எக்ஸலில் போய் 4 வருஷம் டேட்டா போகிறதுக்குள்ளே ஒரு 3 நாள் 4 நாள் தூங்க இல்லாமல் போயிடும். பேக் டெஸ்டிங்கை 10 நிமிஷம் நடந்துடும். பேக் டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். பேப்பர் ட்ரேடிங் ஒரு 4-5 மாதம் எப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பணத்தை போடுறது தான் நல்லது. இப்போ ஒருத்தர் வந்து ஆல்கோ சொல்கிறாரு எனக்கு அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்க இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு நான் யாரையுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட் டைனமிக்ஸ் மாறும். இப்போ நாங்களே நிறைய ஸ்ட்ராட்டஜி பார்த்துருக்கோம். ஒரு சீசனில் ஒர்க் அவுட் ஆகிற ஸ்ட்ராட்டஜி இன்னொரு சீசனில் ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. ஸோ பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. பேப்பர் ட்ரேடிங் பண்ணாமல் ஆல்கோ பண்ணாதீங்க. இதில் குவான்டிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போது ஆஸ் யூஷுவல் பண்ணுற ட்ரேட் அப்படிங்கிறப்ப நான் எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆல்கோ ட்ரேடிங்குள்ளார என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஏபியோட ஆர்டரா இல்லை வந்து ஆல்கோவோட ஆர்டரா அப்படின்னு சொல்லி இதை வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும், அங்கேருந்து நீங்கள் ரைட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸஸ் எல்லாம் படிக்கிறோம். இவ்வளோ தான் மினிமம் ஆர்டர்ஸ் இதில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இதில் அது என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது? சார் இப்போ ஆர்டர் வந்து இப்போது ஆல்கோ பிளாட்ஃபார்ம் வந்து அந்த சிஸ்டத்துலேயே தெரியும் ஏபிஐ ஆர்டர் போகுதா. சப்போஸ் ஒருத்தர் மொபைலில் போட்டார்னா மொபைலில் ஆர்டர் விழுகுதுன்னு புரோக்கர்னால பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து நம்ம ஏமாத்துற வேலை இல்லை. இப்போ மொபைலில் விழுகுதா ஆல்கோவில் விழுகுதாங்கிறது அங்கேயே நம்ம தெரியும். ஸோ அடுத்து நீங்கள் கேட்குற கேள்வி வந்து செபி ரெகுலேட்டடா? செபி ரெகுலேட்டட்லாம் அந்த கம்பெனி ஆத்தரைஸ் பண்ணியிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் ஆர்டர்ஸ் போடணும்னா போடலாம். இங்கே நம்ம இமோஷன்ஸ் இப்போது இண்டிவிஜுவலாக ஒருத்தன் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இமோஷன்ஸ்னால அதிகமாக ஆர்டர் போடுவாங்க. ஆல்கோ அப்படி கிடையாது. 4 ட்ரேடு செட் பண்ணால் 4 ட்ரேடு தான் எடுக்கும், அதுக்கு மேலே எடுக்காது. நீங்கள் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2 மாதம் தொடர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணிட்டீங்க, அதில் எனக்கு ப்ராஃபிட் இருந்ததுன்னா நீங்கள் அடிஷ்னலாக ஃபண்டை போட்டு நம்ம லாட்டை 10 லாட்டாக ஆக்கிக்கலாம். ஆனால் லைவ் ட்ரேடிங்கில் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் நீங்கள் லாட் சைஸ் எப்படி மாற்றணும்னா மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மாற்றலாம், இல்லை மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மாற்ற முடியும். ஓகே, இந்த ஆல்கோ ட்ரேடிங் அப்படிங்கிறத விட சர்வர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? எங்களுக்கு அங்கே தான் பயம் வருது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக இருக்கிறவங்க ஃபுல்லாக எடுத்து கோட் பண்ணி வச்சிடறோம். வச்சதுக்கு அப்புறமா இல்லைங்க இந்த இடத்துல ஒரு சர்வர் இஷ்யூ இல்லை இது லொக்கேட் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், நெட்வொர்க் இஷ்யூ சம்திங் ஏதோ ஒன்று சொல்லி சர்வர் இஷ்யூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கே மனசு படப்படக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு என்ன மாதிரியான கட்டமைப்புகள் பண்ணியிருக்காங்க இதில்? இந்த இஷ்யூஸ் ஆல்ரெடி எப்போ நடக்கும் அப்படின்னா அங்கே பேண்ட்வித் நடக்குது சார். பெரிய பெரிய புரோக்கர்கிட்ட அந்த எலெக்ஷன் டைம் அன்னைக்கு நடக்கும். இன்றைக்கி வந்து எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பாஸ்ட்டை பற்றி பேசுகிறீங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டர் போச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் சர்வரில் போய் உட்காந்துக்கும் வித் ஸ்டாப் லாஸ் வித் டார்கெட். ஸோ இந்த பயப்பட வேண்டிய அவசியம் இன்றைக்கி இருக்க கால சூழலில் கிடையாது. செபி நிறைய ஃபைன் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு புரோக்கர்கிட்ட அக்கௌண்ட் வரும்போது டெக்னிக்கல் கிளிச்சஸ்னால ஏதாவது நடந்ததுன்னா அந்த புரோக்கர் பொறுப்பு இல்லைன்னே எழுதி வாங்கிட்டு தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி அந்த எரர்லாம் ரொம்ப மினிமல் தான், ரேர். ஓகே, இப்படி எரர் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா டெக்னாலஜி வளர வளர பிரச்சனைகளும் கூடவே அதோட சேர்ந்தே வளர்ந்துட்டு இருக்கு. இப்படி நம்ம இது வரைக்கும் மேனுவலாக பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் ஜென்ரேட் பண்ண போகுது. மேனுவலாக பார்த்து பண்ணுறப்பயே சில விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டடாக பண்ணுறப்போ என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியல. அதனால ஆல்கோ ட்ரேடிங்கில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது? ரிஸ்க் அப்படின்னா எதெல்லாம் சொல்லணும் சார்? ரிஸ்க்குனா நீங்கள் மார்ஜின் ரிஸ்க் இருக்குது சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஜனவரி 2025 மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. உங்கள் அக்கௌண்ட்டில் சஃபிஷியண்ட்டாக பணம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. இப்போது ஒரு ரைட்டர் வந்து 2.5 லட்ச ரூபா இருந்தால் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இருந்தோம். இன்றைக்கி 5 லட்ச ரூபா வந்தால் தான் தேவைப்படுதுன்னு செபி நோட்டிஃபிகேஷன் பண்ணும்போது புரோக்கர் மார்ஜின் எல்லாமே டிஃபால்ட்டாக மார்ஜின் ஜாஸ்தி ஆகிடுது. அப்போ அந்த கேஸில் மட்டும்தான் இண்டிவிஜுவலுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. எனக்கு 2 லட்ச ரூபாய்க்கு தகுந்த பொசிஷன் எடுப்போம், நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ பை பண்ணால் செல்லுக்கு இன்னொரு பொசிஷன் கொடுப்போம், அது போகாது. ஸோ அந்த ஒரு எரர் தான் நாங்கள் இது வரைக்கும் ஃபைன் பண்ணுறோம். நாங்கள் எங்கள் கிளைண்ட்டுக்கு நாங்கள் பொதுவாக எங்கள் கிளைண்ட்டுக்கு மார்ஜின் வரும்போது இன்டிமேஷன் கொடுத்துட்றோம். செபியுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணுறதில்ல. இந்த மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு எல்லா விஷயமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஒரு புரோக்கர்லேருந்து மெசேஜ் வருது, செபிட்டிருந்து மெசேஜ் வருது. ஓகே, டெக்னிக்கல் இஷ்யூன்னா நீங்கள் நம்ம சர்வர் வரைக்கும் நம்ம பேசணும். அதெல்லாம் விட்டுட்டு ஜென்ரலாக இப்போ நான் ஆல்கோ ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்னோட மொபைல்லையோ என்னோட லேப்டாப்லையோ என்னோட டேப்லையோ எதுலையோ போட்டு பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ நான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஒரு கோட் க்ரியேட் பண்ணிட்டேன், இந்த ஸ்டாக் இந்த இடத்துல பை பண்ணுன்னு போட்டுட்டேன். செல் பண்ணுன்னு போடுறப்ப என்னோடய மொபைல் ஏதோ சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஹேங் ஆகி நின்றுச்சு, இல்லை நெட்வொர்க் கிடைக்கல. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னவாகும் சார்? ஆல்கோவில்
ஆர்டர் பை ஆர்டர் போகும்போதே உங்கள் ஸ்டாப் லாஸும் கொடுத்துருவோம், டார்கெட்டும் கொடுத்துருவோம். இங்கே நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும், பை ஆயிடுச்சு இப்போ இந்த உங்களுக்கு இல்லாட்டி உங்கள் ப்ராஃபிட் ப்ரொடெக்ஷன் ஸ்டாப் போட்டிங்கன்னா, இப்போ நான் 100 ரூபாய்க்கு வாங்குறேன்னா 30 ரூபாயில் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லுவேன். மார்க்கெட் 130 ரூபா போகும்போது என் அந்த லாஸ் 70 ரூபா வந்து 100ல் போய் உட்காந்துக்கும். இங்கே எனக்கு கேபிட்டல் ப்ரொடெக்டட். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைன்னா 100 ரூபாய்க்கு வாங்கினா எனக்கு 30 ரூபாயில் எனக்கு லாஸு அங்கே கர்டைல் ஆயிரும், லாஸ் அங்கே நான் முடிச்சுக்குவேன். ஸோ இது வந்து வரப்பிரசாதம் ஆல்கோவில். நீங்கள் நார்மலாக உட்காரும்போது ஐயோ கை நடுங்குது, ஐயோ லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு கட் பண்ண முடியாது. இமோஷன். நான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான் மேலே வருது, அதனால ஒரு சில நேரம் ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க. இங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து மார்க்கெட்டில் நகை வெட்டுற மாதிரி, நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஏன்னா ப்ராஃபிட்டபிள் ரேஷியோ ஜாஸ்தி, உங்கள் நகை எத்தனை தாட்டி வெட்டினாலுமே ஒன்றும் ஆகாது. இல்லை நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கல, மேனுவல் ட்ரேடிங்கில் உங்களுக்கு கேன்சர் வந்து கை எடுக்கிற வேண்டிய நிலைமை வரும். ஆல்கோ வந்து நகை வெட்டுற மாதிரி ஸ்டாப் லாஸ். ஓகே, டெக்னிக்கல் ரிஸ்க் அப்படிங்கிறத தாண்டி இன்னொன்று மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? மார்க்கெட்டில் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதா ஒன்று. மார்க்கெட் வாலட்டாலிட்டியாக இருக்கிற டைம் அப்படிங்கிறது ஒன்று. திடீர்னு ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்கிறது, அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் நடக்கிறது. அதை தாண்டி பெரிய கிராஷ் நடக்கிறது, ஒரு ஃப்ளாஷ் கிராஷ். நம்ம 2010 May 6 கூட யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். 10 செகண்ட்ஸில் நடந்த ஒரு ஃப்ளாஷ் கிராஷ் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கிட்டு போணுச்சு. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வர்றப்ப இங்கே நம்ம இதில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறேன் சார். இப்போது ஈவெண்ட் அப்படின்னு சொல்லும்போது கம்பெனி ஆடிட் ரிசல்ட் சொல்லுவாங்க, அதாவது வருடாந்திர ப்ராஃபிட் சொல்கிறாங்க, அதுவும் ஒரு ஈவெண்ட்டு. பட்ஜெட்டுங்கிறது ஒரு ஈவெண்ட்டு. இந்தியாவை யாராவது அட்டாக் பண்ணால் ஒரு ஈவெண்ட்டு. அப்புறம் யூஎஸோட ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது ஒரு ஈவெண்ட்டு. இந்தியா வந்து திடீர்னு ஆர்பிஐ எமர்ஜென்சி மீட்டிங் போட்டாங்கன்னா ஈவெண்ட்டு. இந்த மாதிரி கேஸ் ரேராக தான் நடக்கும். ரேராக நடக்கும்போது நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் ப்ரொடெக்ட் ஆகிரும் சார். மேனுவல் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் ஒரு புரோக்கர் முந்திலாம் ஒரு ட்ரெடிஷ்னல் சிஸ்டமில் என்ன பண்ணுவோம், யாராவது ஃபோன் பண்ணி கால்ஸ் கொடுப்பாங்க, உடனே நான் தம்பி நான் வந்து என் டீலர்கிட்ட போடுவேன். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும்போது 1000 பேர் டீலர்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பொசிஷனில் ஸ்கொயர் அப் ஆகாது. ஆனால் இங்கே வந்து ஸ்கொயர் அப் ஆகும். இது நம்ம யூனிவர்சல் எக்ஸிட் அப்படின்னு வைப்போம் சார். இதை தாண்டி சாதாரணமாக ஒரு 30% ஸ்டாப் லாஸை தாண்டி யூனிவர்சல் எக்ஸிட், என் போர்ட்ஃபோலியோ 50% கிராஸ் பண்ண அடிச்சு விடு அப்படிங்கும்போது இட் வில் ஸ்கொயர் அப். எல்லா 10 ஸ்ட்ராட்டஜி 10 லெக்கு டோட்டல் இதையும் ஸ்கொயர் அப் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் இதில் அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை. ஒரு டீலர் வந்து 100 பேருக்கு போடுவாரா? வாய்ப்பே கிடையாது. அந்த செகண்ட்ஸ் மிஸ் ஆயிரும். ஆல்கோல அது மிகப்பெரிய பெனிஃபிட். இந்த மாதிரி என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்தாலும் இந்த சைபர் குற்றவாளிகளை நினைச்சாலே பயமாக இருக்குது. ஏன்னா எங்கே புது ஒரு டெக்னாலஜிஸ் வருதோ அங்கே எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்க தான் எல்லா முன்னேற்பாடுகளோட தயாராக நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவங்க ஓடிபி நம்பர் சொல்லுங்கள், உங்கள் கார்டில் இருக்கிற பின் நம்பர் சொல்லுங்கள் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து இன்றைக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜி, ஒரு கிரிப்டோ கரன்சியில் ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி, இதை யாருமே ஹேக் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க. அதையுமே அழகாக பூந்து விளாண்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்கோ ட்ரேட் அப்படின்னு வர்றப்ப எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் தான் பண்ண போகுது. அப்படிங்கிறப்ப இதை ஹேக் பண்ணி விளாட்றதுக்கு உண்டான நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் இல்லையா? அப்படி இதில் வாய்ப்புகள் இருக்கா? சரி, இன்றைக்கி செபி வந்து ஏஐ மூலமாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் 2 விஷயம் பார்க்குறீங்க. செபிக்கு அளவில்லாத பவர் இருக்குது, வானலாதிய பவர் இருக்குது. எந்த கம்பெனியும் அடுத்து தூக்கி வீசிட்டு போயிட்டே பண்ணுற பவர் இருக்குது. இப்போது நீங்கள் கிரிப்டோவையும் இதையும் கம்பேர் பண்ணுறீங்க சார். கிரிப்டோ இந்தியாவில் ரெகுலேட்டட் கிடையாது. ஆனால் ஆல்கோரிதம் வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. நம்ம செபியை ஆத்தரைஸ் பண்ணுற கம்பெனியில் தான் பண்ண முடியும். இன்றைக்கி ஏதாவது தப்பு பண்ணால் புரோக்கர் காலி. ஸோ 2வது செபியுமே ஆல்காரிதம் பிளாட்ஃபார்மை வச்சு நிறைய கர்டைல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த எரர் வந்து சைபர் குற்றம் வந்து ரொம்ப மினிமல். பேங்க்கில் கூட சைபர் ஃப்ராட் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு நடந்ததில்லை. சைபர் இன் ஆல்கோரிதம் நடந்ததில்லை. அந்த அளவுக்கு சைபர் குற்றவாளி வளரலன்னு அர்த்தம். ஓகே, கிரிப்டோவில் நடக்குது. ஏன் அப்படின்னா அது அன்ரெகுலேட்டட். நிறைய கிரிப்டோ காயின்ஸ் இருக்குது. அதுக்கு சாதாரணமாக ஒரு இப்போ இன்றைக்கி ஏன் வளரலை அப்படின்னா, இன்றைக்கி டவுன் சவுத்தில் என்எஸ்சி பிஎஸ்சி வந்து ஒரு சென்டர் வச்சுருக்காங்க. மதுரையில் இருக்குது, சென்னையில் இருக்குது, எல்லா ரீஜனிலும் வச்சிட்ருக்காங்க. ஸோ இமீடியட்டாக அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செபி வந்து நிறையா ரெக்ரூட்மெண்ட் டெக்னாலஜி வைஸாக நிறைய பேர்த்த ரெக்ரூட் பண்ணிவிட்டு இதை கர்டைல் பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் இந்த இதுவும் நடக்கலை.
இன்னொரு பக்கம் ஒரு ஆப்ரேஷனல் ரிஸ்க் அப்படிங்கிறதும் ஓவர் ஃபிட் ரிஸ்க் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். ஒருவேளை இங்கே வந்து சில தரவுகள் தப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து அதில் அப்லோட் பண்ணி வைக்கிறோம். நான் அதை வச்சு தான் நீ இப்படி ட்ராவல் பண்ணு அப்படின்னு அதுக்கு நம்ம கைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் அதை வச்சு தான் ட்ராவல் பண்ண போகுது. ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒருவேளை நான் தப்பாக கொடுத்துருக்கேன் அப்படின்னோ இல்லை தப்பாக போர்ட்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்னாலோ இதை அதுக்கு ஃபீட் பண்ணியிருக்கிறதுனால அதோட ரிசல்ட்டும் அப்படி தானே கொடுக்கும் சார். ஹிஸ்ட்ரி நம்ம பொதுவாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன சொல்கிறோம், ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். இந்த வருஷம் இந்த சார்ட் இது 100 கிராஸ் பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கு, இது திருப்பி 100 கிராஸ் பண்ணால் மேலே போகும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்ன சொல்கிறோம், ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அந்த நிறுவனத்தோட பங்கு மேலே போகும். இது லாஜிக்கு. இதைத்தான் நம்ம ஃபீட் பண்ணியிருக்கோம். இப்போது ஒருவேளை அந்த ஸ்டாக்கு மேலே போகாமல் இருந்ததுன்னா நான் 20% வெளியே வான்னு எழுதியிருப்பேன், அதுவும் ஃபீட் பண்ணியிருப்பேன். இப்போ நான் ஒரு எரராக ஒரு இன்புட் கொடுத்தாலும் அந்த தரவு கொடுத்தாலும் என்னோட எக்ஸிட்டும் ஃபீட் பண்ணியிருப்பேன். பொதுவாக வந்து ஆல்கோ யூஸருக்கு பெனிஃபிட். ஓகே, அது நமக்கு லாஸ் கொடுக்கல அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ப்ராஃபிட்டே கொடுக்கல, அது பாட்டுக்கு நம்ம போட்ட இடத்துல அப்படியே இருக்குது. நான் ஏதோ ஒரு தரவுகளை தப்பாக கொடுத்து வச்சிட்டேன், அதை வச்சு எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் கோமா ஸ்டேஜில் கிடக்கு அப்படின்னா ஸோ இதனால நமக்கு என்ன ப்ராஃபிட்னு கேட்குறேன் சார். இன்றைக்கி இன்வெஸ்டார் வந்து ஆல்கோவில் வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ஜாஸ்தி. நீங்கள் நம்ம ட்ரேடர் ஜாஸ்தி, ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் தான் பண்ணுறாங்க. ஸ்டாக் டெலிவரி எடுத்தால் தான் அந்த ஸ்டாக் உட்காரும். ஸோ இங்கே இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல வர விரும்புகிறேன். வால்யூம் இருக்கிற கவுண்டர் தான் நான் பிக் பண்ணுவேன். இப்போ வால்யூம் இருக்கிற கவுண்டர் வந்து ப்ரைஸ் வாலட்டாலிட்டி இருக்கும் சார். அதனால் இந்த நீங்கள் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். இப்போது ஒருவேளை நான் தப்பாக ஃபீட் பண்ணால் மட்டும்தான் இது நடக்கும். நான் வால்யூம் 1 லட்சம் வால்யூம் இருக்க ஸ்டாக்கை மட்டும்தான் என்னோட பேஸ்கெட்டில் வை அப்படின்னா 1 லட்சம் வால்யூம் இருக்கிறது மட்டும்தான் எடுக்கும் அந்த ஆல்கோ. ஸோ வால்யூம் இருக்க ஸ்டாக்கு தேங்காது சார். ஓகே, ஆல்கோ ட்ரேடிங் பற்றி இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. நம்ம தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலும் இதை பற்றி பேசுவோம். இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்த மிக்க நன்றி சார். நன்றி சார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.